ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நவம்பர் 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுவதை எப்பிரிவு மூலம் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 169 படி அறிவிக்கணும். மத்திய அரசிதழில் அறிவிக்கணும். வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்ய போகிறோம் அப்படின்னா மத்திய அரசிதழில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 169 படி அறிவிக்கணும். இந்தியாவில் 1951 முதல் 2004 வரை 8 முறை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனை முறை அப்படின்னு பார்த்தோம்னா 8 முறை. சுமார் 21 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் பீகாரில் இப்பணி நடைபெற்றது. இப்போ தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் திருத்த பணி நடைபெற போவதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026. இது இதனுடைய சிறப்பம்சம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 18 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதினராக இருக்க வேண்டும், அப்பகுதியில் வழக்கமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும், எந்த சட்டத்தினாலும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்க கூடாது. அதுதான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தோட குவாலிட்டிஸாக வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா த மேன் ஹூ ஃபெட் இந்தியா என்ற நூல் யாருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா MS சுவாமிநாதன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இந்தியா மட்டுமின்றி உலகின் பசியை போக்க பணியாற்றியவர் MS சுவாமிநாதன் அவர்கள். இந்நூலினுடைய ஆசிரியர் பிரியம்பதா ஜெயக்குமார். த மேன் ஹூ ஃபெட் இந்தியா அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் பிரியம்பதா ஜெயக்குமார். யாருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா MS சுவாமிநாதன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அடுத்து பார்த்தோம்னா 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய புதிய கற்கால கற்கருவிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இங்கு கண்டெடுக்கப்பட்ட கற்கோடாரி நீளமான ஒரு முனை கூர்மையான நுட்பமாக மெருகூட்டப்பட்டதாக உள்ளது. காடுகளை அழித்து விவசாய நிலங்களை உருவாக்குவதற்கும் மரங்களை வெட்டி வீடுகளை உருவாக்குவதற்கும் இவை பயன்பட்டிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய புதிய கற்கால கற்கருவிகள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அதிக அளவு அரை சதங்கள் விளாசிய வீராங்கனைகளில் முதலிடத்தை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்க அணியினுடைய கேப்டன் லாரா ஓல்வாட் அப்படின்றவங்க தான் அரை சதங்கள் அதிக அளவு அரை சதங்கள் விளாசிய வீராங்கனைகள் எல்லாம் முதலிடம் பெற்றிருக்காங்க. இதன் மூலம் அதிக அரை சதங்கள் விளாசிய இந்திய அணி வீராங்கனை மித்தாலி ராஜ் சாதனையை முறியடித்துள்ளார். 24 போட்டிகளில் விளையாடி 14 அரை சதங்கள் விளாசி முதலிடம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்க அணியினுடைய கேப்டன் லாரா ஓல்வாட் அப்படின்றவங்க 24 போட்டிகளில் விளையாடி 14 அரை சதங்கள் விளாசி முதலிடத்தில் இருக்காங்க. மித்தாலி ராஜ் அவங்க 36 போட்டிகளில் விளையாடி 13 அரை சதங்களை விளாசி இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் இடையே கார்கில் போர் எந்த ஆண்டு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1999 இந்தியா பாகிஸ்தான் இடையே கார்கில் போர் ஏற்பட்டது. இந்த போரின் போது இந்திய விமானப்படை மேற்கொண்ட நடவடிக்கை பார்த்தோம்னா ஆப்ரேஷன் சஃபேத் சாகர் தான் கார்கில் போர் அப்போ மேற்கொண்ட நடவடிக்கை. அடுத்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்த வர்த்தகம், சந்தை மதிப்பு, சொத்து மதிப்பு அடிப்படையில் உலக அளவில் முன்னணியில் உள்ள 100 வங்கிகளில் இந்தியாவை சேர்ந்த வங்கிகள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 43வது இடத்துலையும் HDFC பேங்க் 73வது இடத்துலையும் இருக்கு. ஒட்டுமொத்த வர்த்தகம், சந்தை மதிப்பு, சொத்து மதிப்பு இந்த குவாலிட்டிஸோட அடிப்படையில் உலக அளவில் முன்னணியில் இருக்க 100 வங்கிகளில் இந்தியாவை சேர்ந்த இந்த 2 வங்கிகளும் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வங்கிகள் தேசிய மயமாக்கல் 2026 நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2047 வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு உலகின் 20 முன்னணி வங்கிகளில் குறைந்தது 2 இந்திய வங்கிகளாவது இடம்பெற வேண்டும். அதனால தான் வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க. தேசியமயமாக்குவதன் மூலம் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு உலகின் 20 முன்னணி வங்கிகளில் குறைந்தது 2 இந்திய வங்கிகளை பெற வச்சுடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்தியா பார்த்தோம்னா $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைய 65 ஆண்டுகளை எடுத்துக்கிச்சு.
அதே மாதிரி 1 to 2 ட்ரில்லியன் டாலர் உயர 7 ஆண்டுகள் தான் ஆனது. அதே மாதிரி 2 to 3 ட்ரில்லியன் டாலர் உயர 2 ஆண்டுகள் தான் ஆனது. 2047க்குள்ள 40 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அடைய திட்டமிட்டிருக்காங்க. வங்கிகள் தேசிய மயமாக்கலோட வரலாறை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 1969ஆம் ஆண்டு 14 தனியார் வங்கிகள் தேசியமயமாக்குனாங்க. 1980ல் மேலும் 6 வங்கிகளை வந்து தேசியமயமாக்குனாங்க. 2017இல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் அதன் 7 துணை வங்கிகளை வந்து இணைச்சாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2017ல் 7 துணை வங்கிகள். எதோட துணை வங்கிகள்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட துணை வங்கிகளை வந்து இணைச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 1969ல் 14 தனியார் வங்கிகளை தேசியமயமாக்குனாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1980ல், அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 2017. அடுத்து 2020 ஏப்ரல் பஞ்சாப் நேஷனல் வங்கி, யூனியன் வங்கி, இந்தியன் வங்கி, கனரா வங்கியுடன் பல வங்கிகள் வந்து இணைக்கப்பட்டன. இதன் மூலம் பொதுத்துறை வங்கிகளோட எண்ணிக்கை 27லிருந்து 12ஆக வந்து குறைந்தன. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2020 ஏப்ரலில். அடுத்து பார்த்தோம்னா 2026 ஏப்ரலில் 10 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 26 பிராந்திய கிராம வங்கிகள் ஒன்றிணைக்கப்பட்டன. 2026 ஏப்ரலில் 10 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் இருக்க 26 பிராந்திய கிராம வங்கிகள் ஆர்ஆர்பிஸை வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா எந்த பயிர்களில் மரபணு மாற்றப்பட்ட பருப்புகளை பயிரிட திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா உளுந்து, துவரை, மசூர் ஆகிய 3 பயிர்களில் தான் வந்து மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை பயிரிட திட்டமிட்டிருக்காங்க. இதன் கீழே வந்து பார்த்தோம்னா 15 மரபணு திருத்தப்பட்ட வகைகளை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. தற்சார்பு இந்தியாவுக்கான திட்டத்தின் கீழே அடுத்த 6 ஆண்டுகளில் இந்த பயிர்களில் வந்து மரபணு மாற்றப்பட்ட பருப்புகளை வந்து பயிரிட வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.